வளம் வந்தன. தபால் வாக்குகளை பதிவு செய்த காவல்துறையினர் எல்லாம் தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இந்த முறை தபால் வாக்குகள் உறுதியாக ஒரு பக்கம் மட்டுமே சென்றிருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில புதியவர்களுக்கும் தபால் வாக்குகளில் கணிசமான பங்களிப்பு இருக்கும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அது உண்மையா பொய்யா என்பதை இன்னும் சில நொடிகளில் நாம் பார்க்க போகின்றோம். கொளத்தூர் உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணக்கூடிய பணி தொடங்கி இருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 62 வாக்கு எண்ணக்கூடிய மையங்களிலும் தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் எடுத்து வரக்கூடிய பணியும் தொடங்கி இருக்கின்றது. தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையிலே யார் முன்னிலையில் இருக்கின்றார்கள், பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய தலைவர்கள் யாரேனும் இருக்கின்றார்களா, முக்கிய நபர்கள் யாரேனும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்களா, தபால் வாக்குகள் திமுகவிற்கு எவ்வளவு சென்றிருக்கின்றது, திமுகவிற்கு அல்லாமல் நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட கட்சிகளுக்கு எவ்வளவு சென்றிருக்கின்றது என்ற விவரத்தை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க உள்ள நிலையிலே தபால் வாக்குகள் தற்பொழுது எண்ணப்பட்டு வருகின்றன. ராஜகுமார், தபால் வாக்குகளை எப்படி எண்ணுறாங்க, அது எண்ணுகின்ற விதம் என்ன, அதுக்கான தனி இடம் இருக்குதா, ஒவ்வொரு மேஜர்